பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கும் போடுறோம். இனிமேல் ஹீரோய்க்கு போகிற வழியை பார்க்கணும். ஹீரோய்க்கு போக முடியல. ஆல்ரெடி நிறைய மேட்ச் தோற்றுட்டேன். இந்த மேட்ச் என்னன்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு நம்மளுக்கு சாதகமாக இருந்தால் ஃபஸ்ட் ரவுண்டு என்ன பாருங்க, நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். என்னையமாரி சொல்கிறேன். இந்த மேட்ச் ஒரு ஸ்பெஷலாக நான் ஒன்று பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா ரவுண்டு ஃபிஃப்த் ரவுண்டு ஸ்பெஷல் நான் எல்லாத்தையும் நல்லா ஸ்பெஷலாக பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வம்புக்கு வேலை கொடுத்துருவாங்க. செம்மையாக வச்சு அமைச்சிட்டேன். சித்தப்பத்திரம் மாற்றணும், உங்கள் கேரக்டரை மாற்றணும், சித்தப்பத்திரம் மாற்றணும். எவ்வளோ வேலை இருக்குது. எடிட்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எவ்வளோ நேரம் வீடியோ போடுறேன்னு தெரியுமா? இவ்வளோ நேரம் ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் வருது. 9 நிமிஷம் 10 நிமிஷம் நல்ல தொடரில் அதுக்கு முன்னாடியே மேட்ச்சு முடிஞ்சிச்சு. நல்ல 9 நிமிஷம் தோற்றுருந்துச்சுன்னா எவ்வளோ தவிர ரொம்ப நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முக்கால்வாசி ஏறின டவுன்லோடு பண்ணும்போது இது ஒர்க் ஆகலைன்னு சொன்னாலும் இந்த ப்ராசஸ் ஃபெயிலுன்னு வந்துச்சுன்னா நெட்டு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் ஃபஸ்ட்டு இன்னொரு வீடியோ எடுக்கணும். சரி, இப்போ இன்ட்ரோடக்ஷன் 4 செகண்ட் நல்ல வேலை. ஜஸ்ட் 4 செகண்டில் வச்சேன். 6 செகண்ட் 7 செகண்ட் வச்சுருந்தா எடுத்துக்காடு டைம் மாஸ்டர். 1 செகண்ட் வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் ஆகும் டைம் மாஸ்டரில். ஆல்ரெடி நிறைய இன்ட்ரோடக்ஷன் வச்சுருக்கேன். அதில் நல்லாவே இல்லை. இதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ப்ராப்பராக லோகோ பேர் எல்லாம் ஏற்ற மாதிரி இருக்குங்க. சேனல் பேர் கேமிங் இன்ஃபர்மேஷன் வச்சது நம்ம சேனல் கேமிங் ஒய்டின்னு ஒரு சேனல் இருக்குது. ரெஸ்டாரண்ட் இருக்குது. புதுசாக இருக்குது. இந்த மாதிரி 2-3 சேனல் இருக்கனால ஏற்கனவே வரல. அது பிரச்சனை. வேறு ஃபோனில் பார்த்தேன். இவன் அடிச்சிருவேன். 2 பேரும் நான் கூட 4 எரிச்சலாகும். ஆனால் 1 கில் கிடச்சிருவேன் எனக்கு. நான் இந்த ரவுண்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஒருத்தவங்க ஒரு பேக்குனால நாங்கள் இந்த ரவுண்டு தோற்றுருப்போங்க. அதே நம்ம பேக்கு இருந்து அந்த சைடு போய் டெசர்ட்டிகளெல்லாம் உள்ளே போய்க்கலாம். எதிரி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டு அவுட் ஆயிடுச்சு எங்கள் டீமு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியல. சரி, மறக்காமல் எனக்கு இந்த கேரக்டர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேரக்டர் இது என்னென்னு வச்சுட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணல. நேற்று போட்ட வீடியோவுக்கு 2-3 பேர் தான் வியூஸ், 3 வியூஸ் 4 வியூஸ் தான் வந்து. எனக்கு டோட்டலாக 15 வியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி டெய்லி ஒரு 20-25 வியூஸ் தான் போடுங்க. எனக்கு அதே போடும். நம்மளுக்கு எங்கள் சேனலுக்கு நம்ம சேனலில் அதே போடுங்க. அதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வியூஸ் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஏறிட்டே போகணும். நீங்கள் ஒருத்தர் டேமேஜ் கொடுத்துருவோம். இந்த ரவுண்டு என்னால் ஒழுங்காக விளையாட முடியாது. அடுத்த ரவுண்டு தான் செம்மையாக விளையாடுவோம். இதுவும் தும்பல் வர மாதிரியே இருக்குங்கன்னா வரல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் நாக்கிடுவாங்க பக்கத்தில். நான் பின்னாடி போய் அவனை ரிவைவ் பண்ண வைப்பேன். இன்னொருத்தர் மேக் வச்சிருந்தான்னு பயந்துருப்பானா. அப்புறம் கடைசியில் பார்த்தா அவன் மேக் வச்சுருக்கோம். நாக்கு எனக்கு லோவர் போட்டு ரிவைவ் பண்ணி விட்டு அங்கேருந்து ஓடி திரும்பி அடிச்சுடுவாங்க. இப்போ என்னால் சுத்தமாக முடியாது. இதோ அங்கே பார்த்தேன். இப்போ போவாங்க. 2 பக்கம் 2 பேர் இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் இதோ அங்கே போவேனா அங்கேருந்து அடிக்கணும். இங்கே ஒருத்தர் அடிக்கிறானா பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிக்கும். பின்னாடி அடிச்சோம். இதுவும் தும்பல் வரும். சரி, இந்த ரவுண்டு தானே ஆரம்பிப்போம். நாங்கள் சும்மா அடி பிச்சுருவோம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு ரவுண்டு வரும். அந்த ரவுண்டு பாருங்கள் எப்படி ஆடுறீங்க. இங்கே எனக்கு டச்சு ஒழுங்காகவே ஒர்க் ஆகலை. எனக்கு ஃபோன்
மாற்றலன்னு பார்த்து ஓகேன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக போக்கோ வாங்கி கொடுத்துருன்னு சொன்னாங்க. அந்த போக்கோ இப்போ அடுக்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. போக்கோ ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், மன்னிச்சிக்கோங்க. நான் சொல்கிறப்ப ஃபோன் கால் ஆகிடுச்சு. நான் அதுவும் ஒரு பிரச்சனை. அது பிரச்சனையே இல்லை எனக்கு. அது என்னாச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் ரொம்ப நாளாக இதாகிடுச்சு. அதனால் 1 மாதமாக வீடியோ போடாமல் இருந்துட்டேன். எவ்வளோ அதுக்கு முன்னாடிலேருந்தே வீடியோ போடாமல் தான் இருந்துட்டேங்க. அதுக்காக மன்னிச்சிக்கோங்க. என்ன இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் இருப்பான். நான் சைடு கேப்பில் ஏறலான்னு பார்ப்பேன். என்மி இருக்கான் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மேலே ஒருத்தண்டா இருப்பான். நான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு பயந்துகிட்டே போவேன். அப்புறம் பார்த்தா அங்கே ஒருத்தண்டா இருக்காங்க. இங்கே போய் இப்போ டான்ஸ் கொடுத்துச்சுன்னா இப்போ கீழே இருக்கும். இப்போ நாக் பண்ணி முடிச்சு அவ்வளோ ரவுண்டு முடிஞ்சு. ரவுண்டு அவ்வளோ பெரிய வேலை நம்மளுக்கு இல்லைங்க. சரி நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன கன்று எடுக்கலான்னு பார்த்து அக்கு இருந்துச்சா, சரி அக்கு எடுத்து போகணும். அக்கு இப்போ எடுத்துக்கிட்டேன். போன ரவுண்டு ஒருத்தர் பின்னாடி வந்ததுனால தான் பேங்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. போன ரவுண்டு ஒருத்தன் எப்படினாலே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். சரி இந்த ரவுண்டு ஃபாலோ பண்ணி கொடுத்தனா பின்னாடி வரலாம். ஃபாலோ பண்ணி நான் இங்கே போகலான்னு பார்த்தேன். இங்கே நல்ல வேலை இந்த சைடு போகல. சைடு போகலாம் ஜஸ்ட் அவுட் ஆகிருப்பேன். நான் திரும்பிட்டு எவ்வளோ ஃபாலோ பண்ணி கொடுத்து எவனும் வரல. செகண்ட் நம்பர் ராஜர்னு சொன்னான், ஆனால் அவன் வரல. சரி சிங்கிள் இடம் போகும் பண்ணிட்டா கொத்தமாக போகும்னு அந்த எனக்கு மைண்டில் வச்சுட்டு நான் பார்த்து போயிட்டு இருந்தேன். இந்த ரவுண்டாங்க ஸ்பெஷல் எஃபெக்ட் ரவுண்டு சொன்னல 5th ரவுண்டு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஏஸ் எனக்கு விழுகும். ஒருத்தர் நாக்கைத்தான் பயந்துட்டே இருப்பேன். இங்கே 2 பேர் இருப்பாங்க. சொன்னடா அங்கேருந்து ஒரு தேடி வருவான். எனக்கு லோவல் போட்டுருவேன். எனக்கு லோவல் போத்தானா இப்போ ஜஸ்ட்டு ஏறி போனால் ஹேஸே வந்துருக்காரு. அது பின்னாடி இருக்கும் டிக்குன்னு இருந்துச்சு. வந்துட்டானா ஒரே அள்ளிக்கு லோ ஹேஸ் வந்துருக்கு. அடுத்து எத்தனை ஒரு 2 ஹெச்சாச்சு 2 பாடி ஷாட். இந்த ரவுண்ட் சிம்பிள் தாங்க. எனக்கு கில்லு 1 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஏன்னா இந்த வீடியோ எடுத்து 1/2 மணி நேரம் கழிச்சு தான் எடிட் பண்ணேன். இருந்துச்சு. சரி இந்த ரவுண்டு ஈஸியாக சிம்பிளாக ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இங்கே ஒருத்தன் கிரானைட் தூக்கி வச்சுட்டு பப்பரப்பான் மண்டையை கட்டுவாங்க. ஆனால் ஹெட்ஷாட் விழுகாது. கிரானைட் வீசினா நாங்கள் ஒருத்தர் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பார்த்து மண்டை காமிச்சேன், அடிச்சிட்டேன். சிப்பு மாற்றிட்டு லெவல் 2 சிப்பு. இங்கே மேலே போவேன். மேலே ஒருத்தர் ஒழிஞ்சிருந்து அடிச்சிருப்போம். யார் ஹெட்டு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். மிஸ் பண்ணுற ஷாட்டு அவள்டா. நான் அங்கங்கே ஏறி இங்கே ஒரு கில்லு வரும். இப்போ இங்கே ஒரு கில்லு வரும். நான் மண்டமாக வந்து சாப்பிடுவேன். இங்கே ஒரு கிலோ நெக்ஸ்ட் அடிச்சிடும். மேட்சே முடிஞ்சு. சரி மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுறேங்க. ஓகே மறக்காமல் அடுத்த வீடியோ பார்க்குறோம். ஓகே பாய்.